நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன பையன்தான் வேர்ல்டு யங்கஸ்ட் சைக்கோ கில்லர்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? தன்னோட 8 வயசில் 3 கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இன்றைக்கி இந்த வேர்ல்டு யங்கஸ்ட் சைக்கோ கில்லரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். வருடம் 2006. இந்தியாவில் உள்ள பீகாரில் பெகுசாராய்ங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் சதா ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. அது எப்படிப்பட்ட ஃபேமிலினா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஜாயின்ட் ஃபேமிலியில் தாத்தா பாட்டி மாமனார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக அந்த வில்லேஜில் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சதாவோட 6 வயசு சின்ன குழந்தை திடீர்னு மிஸ் ஆகுது. இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராவது மிஸ் ஆனால் என்ன பண்ணுவோம்? இன்னும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஏதாவது ஆக்ஷன் எடுப்போம். ஆனால் யாருமே எதுவுமே பண்ணல. அந்த குழந்தை மிஸ் ஆனதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் மக்கள் சைடு பரவ ஆரம்பிக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் எப்படியும் ஊர் சைடு போயிருங்களா, பரவ ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சதா திரும்பியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்குது. அந்த பொன் குழந்தை பிறந்து 8 மாதத்தில் காணாமல் போகுது. இந்த வாட்டியும் அந்த ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலை. ஆனால் இதுவும் வில்லேஜ் சைடெல்லாம் பரவுது. பெகுசாராய் கிராமத்தை ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2 குழந்தைங்க தொலைஞ்சிட்டுங்கிறது தெரியுது. இவங்க ஏன்டா போலீஸில் கேஸ் கொடுக்கல, எது பண்ணலன்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாத்துக்குமே ஃபுல் கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் இன்னும் சில மாதங்கள் கழித்து குஷின்னு ஒரு பொண்ணு தொலைஞ்சு போகுது. ஆனால் இப்போ தான் என்ன விஷயம் அப்படின்னா, குஷிங்கிற பொண்ணு சதா ஃபேமிலி கிடையாது, அது அந்த ஊரில் உள்ள வேற ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. இப்போது இவ்வளோ நாள் சதா ஃபேமிலியில் தொலைஞ்சு போச்சு, அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. ஆனால் இப்போ தொலைஞ்சது வேற ஒரு ஃபேமிலியில் உள்ள பொண்ணு, பேர் குஷி. இந்த பொண்ணு தொலைஞ்சோட்டி அவங்க ஃபேமிலியிலேருந்து உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. போலீஸில் போய் கேஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் வருது, பெகுசாராய் கிராமத்துக்கு வருது, இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஊர் மக்கள்கிட்டலாம் விசாரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஊர் மக்கள்லாம் சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? இந்த மாதிரி ஆல்ரெடி 2 குழந்தைங்க மிஸ்ஸிங், இன்னும் வரை கேஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி போலீஸுக்கு சதா ஃபேமிலிக்கிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கலான்னு ஒரு ஐடியா வருது. உடனே சதா ஃபேமிலிக்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு சின்ன பையன் போலீஸ்காரங்களை பார்த்து சிரிக்கிறான். அப்போ போலீஸ்காரங்க அவனை பார்த்து கேட்குறாங்க, ஏதாவது சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நார்மலாக அவன்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ்காரங்க பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறாங்க. பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு நேராக போலீஸ்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே கூப்பிட்டு போகிறான்? குஷியோட டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு. அங்கே போய் ஒரு கல்லை காட்டி, இந்த கல்லை வச்சு இந்த பொண்ணு மண்டையை அடித்து ரத்தம் வர அடித்து கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு உண்மையை சொல்கிறான். இப்போ பாருங்கள், தன்னுடைய 8 வயசில் இது போக என்னுடைய தங்கச்சி 6 வயசு சின்ன பொண்ணையும் 8 மாத சின்ன குழந்தையையும் இதே பேட்டர்னில் அடித்து கொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒத்துக்கிறான் போலீஸ்காரங்கள்ட்ட. தன்னோட 8 வயசில் 3 குழந்தைங்க பார்த்துக்கங்க. அப்போ இந்த நியூஸ் செம்மையாக வைரல் ஆகுது. எல்லாத்துக்கும் என்னடா இது 8 வயசுல எப்படிடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய லெவலில் இந்தியா ஃபுல்லாக பரவுது. அந்த பையனோட பேர் தான் அமர்ஜித் சதா. சதாவோட பையன்தான் அந்த பையன் அமர்ஜித். 8 வயசில் 3 கொலை பண்ணவன். அதுக்கப்புறம் போலீஸ் ஆக்ஷன் எடுத்து சைல்டு டெவலப்மெண்ட் சென்டருக்கு நம்ம அமர்ஜித்தை அனுப்புகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சுமார் 10 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் அவன் சைல்டு டெவலப்மெண்ட் சென்டரில் இருந்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கான். இப்போவும் வேற ஒரு ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கான். அமர்ஜித் இப்போவும் வேற ஒரு ஐடென்டிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கான் நம்ம இந்தியாவுக்குள்ளே. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 8 வயசு வேர்ல்டு யங்கஸ்ட் சைக்கோ கில்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ்க்கு ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். வணக்கம்.